பெருவழி ரகசியம் பார்க்கின்ற அனைத்து ஆன்மநேய உறவுகளுக்கும் வந்தனம். உலகப் போர்களை தடுத்து நிறுத்தப் போகும் வள்ளலார் ஏன் இவ்வளவு காலம் உலகப் போர்களை தடுக்காமல் அமைதி காத்தார்? கலியுகம் 1900 வருடத்தில் முடிந்தது. கலியுகம் முடிந்து சத்தியயுகம் சுத்த சன்மார்க்க யுகம் தொடங்கிவிட்டது. சுத்த சன்மார்க்க யுகம் தொடங்கி 125 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. வள்ளல் பெருமானும் சர்வசித்தி அடைந்த இயற்கை உண்மை கடவுளாகி 150 ஆண்டுகள் கடந்து ஆகிவிட்டது. மண்ணுலக கதியிலே உயிர்கள் படும் வருத்தத்தை ஒரு சிறிதேனும் கண்ணூர பார்த்தும் செவிவுற கேட்டும் நான் கனமும் சகித்திட மாட்டேன் என்றார் வள்ளலார். ஆனால் 150 ஆண்டுகளாக எப்படி சகித்து கொண்டு இருக்கின்றார் என்ற கேள்வியை நமது சன்மார்க்க அன்பர்களை கேட்டு வள்ளலார் மீது கோபித்து கொண்டு உள்ளனர். இன்னொரு பக்கம் வள்ளலார் வந்த பிறகுதான் பூமியில் புலைகுலைகள் அதிகமானது என்றும், அவர் வந்த பிறகுதான் மாமிச விற்பனை அமோகமானது என்றும், அவர் வந்த பிறகுதான் 2 உலக போர் நடந்தது என்றும், தமிழ் ஈழப்போர் நடந்தது என்றும் பேசுகின்றார்கள். ஆம், அவர்கள் பேசுவதும் சரிதான். பெருமானார் வந்த பிறகுதான் இவ்வளவு கொடுமையும் நடக்கிறது. ஆனால் இதே கோபமும் சலிப்பும் ஆரம்பத்தில் பெருமான் மீது எனக்கும் இருந்தது. நமக்கு இப்படிப்பட்ட சலிப்பும் கோபமும் எதனால் ஏற்படுகிறது என்றால் நாம் ஒரு உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். வாருங்கள் அந்த உண்மையை தெரிந்து கொள்வோம். இந்த பூமியில் போர்கள் எதனால் ஏற்படுகிறது? இந்த போர்களுக்கெல்லாம் காரணம் யார்? இந்த போர்களுக்கெல்லாம் காரணம் இந்த பூமியில் உள்ள சமயங்களும் மதங்களும் அதில் காட்டப்பட்ட கடவுளர்கள் தான் காரணம். அப்படியென்றால் இயற்கையில் உண்மை கடவுளாக விளங்கி கொண்டிருக்கும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் இந்த போர்களை ஏன் தடுக்கவில்லை என்ற கேள்வியும் நமக்கு எழுகிறது. உண்மையை தெரிந்து கொண்டால் நமக்கு எந்த கேள்வியும் எழாது. இலங்கையில் நடந்த ஈழப்படுகொலைக்கு அடிப்படை காரணம் அங்குள்ள தமிழர்கள் இந்து வேத ஆகமத்தில் குறிக்கப்பட்ட சைவ வைணவ சமயத்தை பின்பற்றியதும் சிங்களவர்கள் பௌத்தத்தை பின்பற்றியதும் தான். இந்தியா போன்ற போர்களுக்கு அடிப்படை காரணம் இந்தியர்கள் இந்து வேத ஆகமத்தை பின்பற்றியதும் அங்கு வசிக்கின்ற பாகிஸ்தான் மக்கள் இஸ்லாத்தை பின்பற்றியதும் தான். இதுபோல் உலக நாடுகளில் காணப்படுகின்ற ரஷ்யா, அமெரிக்கா, உக்ரைன் போன்ற நாடுகளில் ஏற்படும் போர்களுக்கு அடிப்படை காரணம் அந்த மண்ணில் ஊடுருவிருக்கும் சமயங்களும் மதங்களும் அதில் காட்டப்பட்ட கடவுளர்கள் தான் காரணம். இந்த பூமிக்கு வள்ளலாரின் வருகை எதனால் ஏற்பட்டது என்று நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? ஆன்மாக்கள் எல்லாம் சமயங்களாலும் மதங்களாலும் அதில் சொல்லப்பட்ட கடவுளர்களாலும் பேதமுற்று சண்டையிட்டு போரிட்டு இறந்து வீண் போய்கொண்டே இருந்தனர். இப்படி ஆன்மாக்கள் கோடி சூரிய பிரகாசமுடைய ஆன்மாக்கள் சமயங்கள் பெயராலும் மதங்களின் பெயராலும் இறந்து வீண் போய்கொண்டு இருக்கின்றார்களே என்ற அழுத்தம் அந்த இயற்கை உண்மை கடவுளுக்கே தாங்க முடியாமல் போனதால் தான் வள்ளலாரை இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தார் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர். தான் இந்த பூமிக்கு வருகை புரிந்த நோக்கத்தையும் அந்த இயற்கை உண்மை கடவுள் தன்னை அனுப்பிய நோக்கத்தையும் வள்ளல் பெருமானார் ஒரு பாடலில் குறிப்பிடுகிறார். தலைப்பு 6ஆம் திருமுறை நடராஜபதி மாலை. உலகில் ஒரு சமய மத நெறியலாம் பேய்பிடிப்பு உற்ற பிச்சி பிள்ளை விளையாட்டு என்று உணர்ந்திடாது உயிர்கள் பேதமுற்று அங்கும் இறந்து போரிட்டு வீண் போயினர். இனியும் உயிர்கள் இருந்து வீண் போகாதபடி விரைந்தே புனிதமுறு சுத்த சென்மார்க்க நெறி காட்டி மெய் பொருளினை உணர்த்தி எல்லாம் ஏறுற்ற சுகநிலை அடைந்திட புனிதனி என் பிள்ளை யாதலாலே இவ்வேளை புரிக என்று இட்டனம் மனதில் வேற என்னற்கு என்ற குருவே என பாடுகிறார் வள்ளலார். இந்த பூமியில் உள்ள சமயங்கள் மதங்கள் எல்லாம் சிறு பிள்ளை விளையாட்டு, பிச்சி பிள்ளை விளையாட்டு என்று உணராமல் நீ வேறு நான் வேறு, நீ வேறு மதம் நான் வேறு மதம், நீ வேறு சாதி நான் வேறு சாதி, நீ வேறு சமயம் நான் வேறு சமயம், நீ வேறு குலம் நான் வேறு குலம் என்று தங்களுக்குள்ளேயே பேதத்தை உருவாக்கி கொண்டனர். அந்த பேதம் சமய மதத்தின் பெயரால் உலக போரையே உருவாக்கிவிட்டது. அந்த சமயத்தின் பெயரால் மனிதர்கள் போர்களை உருவாக்கி கொண்டு இறந்து வீண் போய் கொண்டே இருந்தனர். இனியும் உயிர்கள் சமய மதத்தின் பெயரால் இறந்து வீண் போகாமல் இருக்க விரைந்து உயிர்களுக்கு சுத்த சன்மார்க்க நெறியை காட்டி அவர்களுக்கு உண்மையை உணர்த்தி எல்லா உயிர்களும் சுகநிலையாகிய பேரின்ப பெருவாழ்வை பெற்றிட நீ என் பிள்ளை ஆதலாலே உனக்கு இந்த வேலையை நான் இட்டேன். இந்த மனதில் நீ இதை தவிர மனதில் வேற எதையும் எண்ணக்கூடாது என்று இயற்கை உண்மை கடவுள் கட்டளையிட்டதாக பெருமானார் பாடுகிறார். அந்த பாடலை மீண்டும் வாசிக்கின்றேன். பேருற்ற உலகில் ஒரு சமய மத நெறியலாம் பேய்பிடிப்பு உற்ற பிச்சி பிள்ளை விளையாட்டு என உணர்ந்திடாத உயிர்கள் பல பேதமுற்றும் இங்கும் போரிற்று இறந்து வீண் போயினார்.
இன்னும் வீண் போகாதபடி விரைந்தே புனிதமுறு சுத்த சன்மார்க்க நெறி காட்டி மெய்ப்பொருளினை உணர்த்தி எல்லாம் ஏறுற்ற சுகநிலை அடைந்திர புரித நீ என் பிள்ளை ஆதலாலே இவ்வேளை புரிக என்று இட்டனம் மனதில் வேற எண்ணற்க என்ற குருவே பாடுகிறார் பெருமானார். இப்படி பொய் கடவுளர்களின் பெயரால் நடக்கும் போர்களை முற்றிலும் தடுத்து நிறுத்தி ஆன்மாக்களுக்கு உண்மை நெறியை காட்டி சர்வ ஆன்மாக்களும் மரணமில்லா பேரின்ப பெருவாழ்வை பெற்று கொள்ளவே அருட்பிரகாச வள்ளலார் வருவிக்க உற்றார் எங்கும் பூரணராகி நிறைந்து விளங்கும் இயற்கை உண்மை கடவுளால். அப்படியென்றால் வள்ளலார் வந்து 150 ஆண்டுகள் கடந்து ஆகிவிட்டதே. அவர் வந்த பிறகும் சரி, சென்ற பிறகும் சரி, உலகப் போர்கள் நின்றபாடு இல்லையே என்ற ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள். ஆம், அவர்கள் எழுப்புகின்ற கேள்வியும் சரிதான். பெருமானார் வந்த பிறகுதான் உலகப் போர்கள் நடந்தது என்பது உண்மை. அப்படியென்றால் பெருமானார் வந்து 150 ஆண்டுகள் ஆகிவிட்டதே. அவர் வந்த பிறகும் சரி, சென்ற பிறகும் சரி, உலகப் போர்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது, நின்றபாடு இல்லையே என்கிறார்கள். ஆம், நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அது ஏன் நடந்து கொண்டு இருக்கிறது என்ற உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வாருங்கள் தெரிந்து கொள்வோம். ஏன் மனிதர்கள் பேதமுற்று போர் செய்து இறந்து வீண் போகின்றார்கள்? ஒரு தேசத்திற்கும் நடக்கும் போர்களை குறித்து வருத்தப்பட்டு கண்ணீர் சிந்தும் மனிதர்கள், அந்த உலக போர்களை நினைத்து கடவுளிடம் விண்ணப்பிக்கும் மனிதர்கள் ஏன் வாயில்லாத ஜீவர்கள் மீது தினந்தோறும் நடத்தப்படுகின்ற போர்களை குறித்து வருத்தப்படுவதில்லை? அவர்களும் உயிர்கள்தானே. தினந்தோறும் கசாப்பு கடைகளில் கோடிக்கணக்கான உயிர்கள் மீதும் கடல்வாழ் நீர்வாழ் உயிரினம் மீதும் இறைச்சி என்ற பெயரால் போர்கள் நடத்தப்படுகின்றனவே. மனிதர்கள் மீது நடத்தப்படுகின்ற போர்களை குறித்து வருத்தப்படுகின்ற நாம் இவைகளை குறித்து என்ன செய்ய போகிறோம்? ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா குறிப்பிடுகிறார், ஆடு மாடுகளை கொல்லும் கொலை கருவிகள் இருக்கும் வரை இந்த பூமியில் போர்களும் பூசல்களும் இருக்கத்தான் செய்யும் என்கிறார். அப்படி இந்த பூமியில் போர்களும் பூசல்களும் இல்லாமல் இருக்க வேண்டுமென்றால் நாம் எல்லா உயிர்களின் மீது அன்பு செலுத்த வேண்டும். நாம் ஏன் எல்லா மனிதர்களின் மீதும் எல்லா உயிர்களின் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்றால், ஜீவர்களெல்லாம் ஒரு தன்மையாகிய இயற்கை உண்மை ஏகதேசங்களாய் சர்வ சக்தியை உடைய கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்டபடியால் நாம் அனைவரும் ஓர் உரிமை உள்ள சகோதரர்களே ஆவர். சகோதரர்களுள் ஒருவர் ஒரு ஆபத்தால் துக்கப்படுகின்றார் என்று அறிந்த போதும், துக்கப்படுகின்றார் என்று தெரிந்த போதும் அதை அறிந்து கொண்ட மற்றொரு சகோதரருக்கு உருக்கம் உண்டாவது சகோதர உரிமை. அதுபோல் ஒரு ஜீவன் துக்கப்படுகின்றது என்று அறிந்த போதும், துக்கப்படும் என்று தெரிந்த போதும் மற்றொரு ஜீவனுக்கு உருக்கம் உண்டாவது பழைய ஆன்ம உரிமை என்று அறிய வேண்டும் என்கிறார் வள்ளலார். நாம் போர் செய்து கொலை செய்யும் ஜீவர்களெல்லாம் நம்முடைய சகோதரர் என்ற உண்மையை அறியாமல் போனதாலேயே, அந்த பழைய ஆன்ம உரிமை பற்றி அறியாமல் போனதாலேயே இந்த சமய மதத்தின் பெயரால் இந்த உலகில் இவ்வளவு பெரிய போர்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. எதனால்? போர் செய்யும் மனிதர்களுக்கும் பிற உயிர்களை உணவிற்காகவும் பணத்திற்காகவும் கொலை செய்து விற்பனை செய்கின்ற மனிதர்களுக்கும் இந்த ஜீவர்களெல்லாம் தன்னுடைய சகோதரர் என்ற ஆன்ம உரிமை, அந்த பழைய ஆன்ம உரிமை இல்லாமல் போனது என்றால், கொலைப்படுகின்றவரை தமது சகோதரர் என்றும் கொலைப்படுவார் என்றும் கொலைப்படுகின்றார் என்றும் அறியத்தக்க ஆன்ம அறிவு என்கின்ற கண்ணானது அஞ்ஞான காசத்தால் மிகவும் ஒளி மழுங்கினபடியாலும் அவைகளுக்கு உபகாரமாக கொண்ட மனம் முதலான உபநயனங்களாகிய கண்ணாடிகளும் பிரகாச பிரதிபலிப்பு இல்லாமல் தடிப்பு உள்ளவைகளாக இருந்தபடியாலும் கண்டறிய முடியாமல் போய்விட்டது. அதனால் சகோதர உரிமை இருந்தும் இந்த ஜீவர்கள் மீதெல்லாம் இவர்களுக்கு ஜீவகாருண்யம் உண்டாகாமல் போய்விட்டது. இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டதற்கு காரணம் இங்குள்ள சமயங்களும் மதங்களும் தான் என்கிறார் வள்ளலார். பெருமானார் சொல்கிறார், இங்குள்ள சமய மதங்கள் எல்லாம் தெய்வத்தின் உண்மையை பற்றி தெரியாததாலேயே ஏற்பட்ட கூச்சலும் குழப்பமும் என்கிறார். பெருமானார் ஒரு பாடலில் நமக்கு ஒரு உண்மையை சொல்கிறார். புனித குலம் பெருமாறு புகழல் சாதியிலே மதங்களிலே சமய நெறிகளிலே சாத்திர சந்தடிகளிலே கோத்திர சண்டையிலே ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகீர் அலைந்து அலைந்து வீணே நீர் அழிதல் அழகளவே நீதியிலே சன்மார்க்க நிலைதனிலே நிறுத்தமிடும் தனித்தலைவர் ஒருத்தர் அவர்தாமே வீதியிலே அருச்சோதி விளையாடல் புரிய மேவுகின்ற தருணம் இது கூவுகின்றேன் உமையே என்கிறார் அருட்பிரகாச வள்ளலார். இப்படி ஒரு சகோதர உரிமை உள்ள நாம் அனைவரும் சாதியிலும் மதங்களிலும் சாத்திரங்களிலும் கோத்திரங்களிலும் ஆதியிலே அபிமானித்து பேதமுற்று வீணே போரிற்று இறந்து அழிந்து போனோம். இப்படி நாம்
இறந்து இறந்து வீணே அழிந்து போவது அழகல்ல என்று எல்லா சமயத்திற்கும் எல்லா மதத்திற்கும் எல்லா மார்க்கத்திற்கும் உண்மை பொதுநெறியாக விளங்குகின்ற சமரச சுத்த சன்மார்க்கத்தை அந்த இயற்கை உண்மை கடவுளின் விருப்பத்தின்படி தந்துவிட்டார் அருட்பிரகாச வள்ளலார். இயற்கை உண்மையர் என்றும் இயற்கை அறிவினர் என்றும் இயற்கை இன்பினர் என்றும் நிற்குணர் என்றும் சிற்குணர் என்றும் நித்தியர் என்றும் சத்தியர் என்றும் ஏகர் என்றும் அநேகர் என்றும் ஆதியர் என்றும் அனாதியர் என்றும் அமலர் என்றும் அருட்பெரும் ஜோதியர் என்றும் அற்புதர் என்றும் நிரதிசயர் என்றும் எல்லாம் ஆனவர் என்றும் எல்லாம் உடையவர் என்றும் எல்லாம் வல்லவர் என்றும் குறிக்கப்படுதல் முதலிய அளவு கடந்த திருக்குறிப்பு திருவார்த்தைகளால் சுத்த சன்மார்க்க ஞானிகள் துதித்தும் நினைத்தும் உணர்ந்தும் புணர்ந்தும் அனுபவிக்க விளங்குகின்ற தனித்தலைமை பெரும்பதியாகிய பெரும் கருணை கடவுளை நமக்கு காட்டிவிட்டார். எல்லா சக்திகளுக்கும் எல்லா சத்தர்களுக்கும் எல்லா தலைவர்களுக்கும் எல்லா கடவுளர்களுக்கும் அறிந்து கொள்வதற்கு மிகவும் அரியதாய் எல்லா தத்துவங்களுக்கும் எல்லா தத்துவிகளுக்கும் அப்பாலாய் விளங்கும் ஒரு சுத்த ஞான வெளியில் தமக்கு ஒரு விதத்தாலும் ஒப்பு உயர்வு சிறிதும் குறிக்கப்படாத தனி பெரும் தலைமை அருட்பெரும் ஜோதியராகி விளங்குகின்ற அற்புத கடவுளை தெளிவாக எடுத்து காட்டிய அந்த இயற்கை உண்மை கடவுளோடு கலந்து விட்டார் வள்ளலார். வள்ளலார் நமக்கு காட்டிய இயற்கை உண்மை கடவுளை பற்றி நம் பாரத தேசத்தில் நம் தமிழ் மண்ணை தாண்டி கூட போதுமான புரிதல் ஆன்மாக்களுக்கு இல்லை. அதற்கான காரணம் சமரச சுத்த சன்மார்க்கம் இன்னும் வடநாட்டிற்கு கூட செல்லவில்லை. கிறித்துவ சமயத்தின் போதனைகளை உலகமெங்கும் பரப்ப முன்வந்தவர்கள் அப்போஸ்தலர்களான பேதுரு மற்றும் பவுல். இஸ்லாம் சமயத்தை உலகம் முழுவதும் பரப்ப முன்வந்தவர்கள் நபிகள் நாயகமும் அங்கு ஆட்சியாளர்களாக இருந்த கலிபாக்களும். அதுபோல் பௌத்த சமயத்தை உலகம் முழுக்க பரப்ப முன்வந்தவர் மௌரிய பேரரசரான அசோகர். பாபாஜி கொடுத்த கிரியா யோகத்தை உலகம் முழுக்க பரப்ப முன்வந்தவர்கள் லாகிரி மகாஷியா, இத்தேஸ்வரர்கிரி, பரமஹம்ச யோகானந்தா போன்றவர்கள். இந்து சமயத்தை குறித்து விவேகானந்தர் அவர்கள் 1893 அமெரிக்காவில் உள்ள சிகாகோ நகரில் உலக மதங்களின் பாராளுமன்றத்தில் உரையாற்றினார். ஆனால் இதுவரை வள்ளலார் தந்த சமரச சுத்த சன்மார்க்கத்தையும் அவர் நமக்கு காட்டிய இயற்கை உண்மை கடவுளை பற்றியும் உலகம் முழுக்க கொண்டு செல்ல ஒரு ஆள் கூட இன்னமும் வரவில்லை. ஏன் இயற்கை உண்மை கடவுளை பற்றி நம் பாரத தேசத்தில் கூட, ஏன் இன்னமும் சொல்ல போனால் இந்த தமிழ் மண்ணில் கூட ஆன்மாக்களுக்கு போதுமான புரிதல் இல்லை. ஒரு நீதி அரசர், அதாவது ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதன் அநீதி இழக்குகின்றான் என்றால் அவனுக்கு நடுவில் நின்று நீதியை வழங்குகின்றவன் நீதி அரசன். அப்படியேப்பட்ட ஒரு நீதி அரசன் நீதியை வழங்கிவிட்டு கிராமத்திற்கு வந்து அவனுடைய குலதெய்வ கோயிலில் ஒரு ஆட்டை வெட்டி குடும்பத்தோடு ருசிக்கின்றான். அதுக்கு மறுநாள் அதுக்கு அடுத்த நாள் ஞான சபைக்கு வந்து புளியோதரை அன்னதானம் இடுகின்றான். அந்த நீதி அரசருக்கு கூட தெரியவில்லை சமரச சுத்த சன்மார்க்கம் என்பது எல்லா சாதிக்கும் எல்லா சமயங்களுக்கும் எல்லா மதங்களுக்கும் மட்டும் பொதுவானதல்ல, அது மண்ணுயிர் எல்லாவற்றிற்கும் பொதுவானது என்ற உண்மை நீதி வழங்குகின்ற நீதி அரசனுக்கு கூட இது தெரியவில்லை. அந்த அளவுக்கு இருக்கிறது சமரச சுத்த சன்மார்க்கம் இந்த மண்ணில். சமரச சுத்த சன்மார்க்கம் என்பது அகில சகோதரத்துவத்தை பேணும் மனித நேயத்தை கொண்டது மட்டுமல்ல, அது மண்ணுயிரை எல்லாம் தன்னுயிராய் கொள்ளும் ஆன்மநேய ஒருமைப்பாட்டை கொண்டது. உலகில் உள்ள எல்லா உயிர்களும் தம்முடைய சகோதரர் என்ற உண்மை உலக மக்களுக்கு தெரிய வேண்டுமென்றால் வள்ளலார் எழுதிய ஜீவகாருண்ய ஒழுக்கமாவது உலகில் உள்ள எல்லா மொழிகளிலும் செல்ல வேண்டும். அப்போதுதான் இந்த பூமியில் இந்த அகிலத்தில் அகில சகோதரத்துவம் பேணப்படும். மேலே சொல்லப்பட்ட சமய மத போதகர்கள் போல கடின உழைப்பு எடுத்து நாம் இயற்கை உண்மை கடவுளை இந்த ஆன்மாக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டாம். உலகளாவிய இணையத்தின் வசதியால் உலகம் நம் உள்ளங்கையில் இருக்கிறது. வடமொழி தெரிந்த அன்பர்களும் ஆங்கிலம் போன்ற உலகளாவிய மொழி தெரிந்த அன்பர்களும் சுத்த சன்மார்க்கத்தை பரப்ப முன்வந்து விட்டால் வள்ளலார் கொண்ட ஆன்மநேய ஒருமைப்பாடு உலகம் முழுவதும் சென்றுவிடும். அவர் கடவுளை பற்றி நமக்கு தந்த அறிவியல் விஞ்ஞான முறைகளும் மனிதன் மரணமில்லா பேரின்ப பெருவாழ்வை பெற்றுக் கொள்ளலாம் என்ற உண்மைகளும் உலக மக்களுக்கு தெரிந்துவிடும். பின்பு யானை முதல் எறும்பு வரை தோன்றிய அனைத்து உயிர்களும் தன்னுடைய சகோதரர் என்ற அறியத்தக்க ஆன்ம அறிவு என்கின்ற கண்ணானது உலக மக்களுக்கு திறக்கப்பட்டுவிடும். அப்படி திறக்கப்பட்டு விட்டால் இந்த பூமியில் அகில சகோதரத்துவம் உருவாக தொடங்கி இந்த பூமி போரில்லாத, இந்த உலகம் போரில்லாத உலகமாக அமையும். இப்படி நடந்தால் மட்டுமே இந்த பூமி புனித குலமாக இருக்கும், போரில்லாத உலகமாக இருக்கும். பெருமானார் பாடுகிறார்,
மறைமுடி வயங்கும் ஒரு தனி தலைமை வள்ளலே. உலகரசு ஆள்வோர் உரைமுடி வாழ்கொண்டு ஒருவரை ஒருவர் உயிரற செய்தனர். எனவே தரையுறு சிறியேன் கேட்ட பொழுதெல்லாம் தளர்ந்து நடுங்கி நின்று அயர்ந்தேன். இறையும் இவ்வுலகில் ஒரு கொலையனில் எந்தா என் உள்ளம் நடுங்குவது இயல்பே என்கிறார் வள்ளல் பெருமான். ரஷ்யாவில் உள்ள ஒரு மனிதனுக்கு சொல்லிய விஷயத்தில் எனக்கு இதுவரையில் ஒரு சீடன் கூட கிடைக்கவில்லை என வருத்தப்பட்டு இருக்கிறார். இதுவரையில் என்னுடைய உண்மையான அறிவை பரப்ப யாரும் முன்வரவில்லை. எனக்காக இதை செய்ய நீங்கள் யாரேனும் தயாரா என்று பெருமானார் வருத்தப்பட்டு இருக்கிறார். அப்படி நீங்கள் வந்தால் அந்த நிமிடத்தில் இருந்து பல விஷயங்கள் மாறும். இது சுதந்திரம், ஆனால் அது துன்பத்தை ஏற்படுத்தும். எனக்காக இதை செய்ய நீங்கள் தயாரா என மீண்டும் கேட்கிறார். கருணை என்பது இறுதி வழி. நீங்கள் அதை செய்ய விரும்பவில்லை என்றால் உன்னத அருளின் ஒளியை நீங்கள் என்றென்றும் மறந்துவிடலாம். கடவுளுக்காக தன்னை தியாகம் செய்ய விரும்பாதவர்களுக்கு இது வராது. எப்போதும் உங்களிடம் இருந்து மறைக்கப்படுவார் என்கிறார். ஆனால் என்னுடைய உண்மையான அறிவை மட்டுமே பரப்புகின்ற என்னுடைய மகள்கள் அதிவிரைவில் வருவார்கள் என்று சொல்லி இருக்கிறார். அதற்கான காலம் வந்துவிட்டது. இந்த தமிழ் மண்ணில் இருந்தே ஆண்மநேய ஒருமைப்பாடு அகில முழுக்க செல்ல வேண்டும் என்பது அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் விருப்பம். ஏனென்றால் எத்தனையோ நாடுகள் இருக்கும்போது வள்ளலாரை நம் தமிழ்நாட்டிற்கு தந்து விட்டார் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர். தெய்வத்தின் உண்மையை பற்றி தெரியாததாலேயே ஏற்பட்ட கூச்சலும் குழப்பமும் தான் இந்த சமய மதங்கள். இந்த சமய மதங்களால் ஏற்பட்டதே உலகப் போர்கள். இனியும் உலகப் போர்கள் நடக்காமல் இருக்க வேண்டுமென்றால் ஆண்மநேய ஒருமைப்பாடு உலகம் முழுவதும் செல்ல வேண்டும். அதற்கு பிறமொழி தெரிந்த என் அறிவார்ந்த அன்பர்கள் ஒவ்வொருவரும் முன்வர வேண்டும். முன் வருவீர்களா? அப்படி முன்வந்து விட்டால் மீதம் இருக்கின்ற எல்லாவற்றையும் பெருமானாரே பார்த்து கொள்வார். இது சத்தியம் சத்தியம். இந்த காணொளியானது எனக்கே தோன்றி உருவாக்கப்படவில்லை. இந்த காணொளிக்கு பின்னால் மிகப்பெரிய உண்மை இருக்கிறது. இந்த வீடியோவின் தம்ப்லைனில் அருண் என்ற ஒரு பெயர் இருக்கும். அது சாதாரணமாக வைக்கப்படவில்லை. அது வள்ளலார் சமீபமாக பேசிய வார்த்தை குரல். ஆழமாக சொல்கிறேன், கேளுங்கள். சில தினங்களுக்கு முன்னால் அருண் பிரகாஷ் ஐயாவின் கனவில் தோன்றிய வள்ளலார் சொன்னார். அந்த கனவை அப்படியே உங்களிடம் சொல்கிறேன். ஒரு இடத்தில் போர்கள் எல்லாம் நடந்து கட்டிடமெல்லாம் இடிந்து விழுந்து கிடக்கிறது. அந்த இடத்தில் அருண் பிரகாஷ் ஐயா இருக்க எதிரே முக்காடிட்டு வந்த வள்ளலார் தடுத்த குரலில், அருண் அருண் ஏன் இன்னமும் இப்படி நடக்கிறது? ஏன் இவ்வளவு காலமாக என் அறிவை யாருமே பரப்பவில்லை? அருண் அருண் என்ன இது? ஏன் இன்னமும் இப்படி நடக்கிறது? ஏன் இவ்வளவு காலமாக என் அறிவை யாருமே பரப்பவில்லை என்று கேட்கிறார். அதற்கு அருண் பிரகாஷ் ஐயா அழுது கொண்டே, ஐயா, யாரும் உண்மையை சொல்ல மாட்டுகிறார்கள். நீங்கள் உங்கள் சக்திகள் மூலம் இந்த போர்களை நிறுத்துங்கள் என்கிறார். அதற்கு பெருமான், அப்படி எதுவும் செய்ய முடியாது. அப்படி செய்ய வேண்டுமானால் ஆதியிலேயே நம் ஆண்டவர் செய்திருப்பார் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். ஆம், பெருமான் கூறியதும் உண்மைதான். அப்படி செய்ய வேண்டுமென்றால் ஏன் இறைவன் உலகப் போர்களை தடுத்து ஆன்மாக்களுக்கு சுத்த சன்மார்க்கத்தை சொல்ல வள்ளலாரை அனுப்பினார்? இறைவன் நினைத்தால் ஒரு கணத்தில் மாற்றி இருக்கலாம். ஆன்மாக்களின் தற்சுதந்திரத்தில் இறைவன் கை வைப்பது இல்லை என்பது உண்மை. அப்படி கை வைத்து மாற்றினால் இதைவிட இன்னும் பேராபத்து ஏற்படும். இதன் மூலம் நமக்கு மிகப்பெரிய உண்மை தெரிந்துவிட்டது. சமரச சுத்த சன்மார்க்கத்தின் கொள்கையாகிய ஆன்மநேய ஒருமைப்பாடு அகிலம் முழுக்க சென்றால் மட்டுமே உலகப் போர்களும் உயிர்கொலைகளும் நடக்காமல் இருக்கும். அதை விட்டுட்டு வள்ளலாரோ இயற்கை உண்மை கடவுளோ தன்னுடைய சித்துகள் மூலம் சக்திகள் மூலம் எல்லாவற்றையும் மாற்ற வேண்டும் நினைத்தால் அது நடக்காது. அப்படி மாற்ற வேண்டும் என்று நினைத்தால் மிகப்பெரிய உன்னத நிலையை அடைந்த மகான் தத்துவராய சாமிகள் போன்ற எத்தனையோ மகான்கள் இந்த மண்ணில் தோன்றி இருக்கிறார்கள். அவர்களை இதை நிறுத்தி இருப்பார்கள். ஆனால் வள்ளலார் தனது சக்திகள் மூலம் இந்த உலகப் போர்களையும் உணவிற்காக நடக்கும் வாயில்லாத ஜீவர்களின் படுகொலையையும் தடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டாரே. அகில முழுக்க ஆன்மநேய ஒருமைப்பாடு சென்றால் மட்டுமே உயிர்கொலையும் உலகப் போர்களும் நிற்கும் என்று சொல்லிவிட்டாரே. என்று அகில முழுக்க ஆன்மநேய ஒருமைப்பாடு செல்வது? அதுவரை இங்கு நடக்கும் கூச்சல்களையும் குழப்பங்களையும் நாம் எப்படி பார்த்து சகித்து இருப்பது என்று அருண் பிரகாஷ் ஐயா அவர்கள் உடல் தளர்ந்து நடுங்கி அயர்ந்து விட்டார். நான் எவ்வளவோ சமாதானப்படுத்தியும் அவரை இந்த அதிர்ச்சி செய்தியில் இருந்து வெளிகொண்டு வர முடியவில்லை. சில தினங்களுக்கு மேலாக காணொளி பதிவிடுவதையே விட்டுவிட்டார்.
அதிவிரைவில் இறைவன் எல்லாவற்றையும் தடுத்து அருள் புரிய வேண்டுமென்று எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இரவும் பகலும் விண்ணப்பிப்பதிலும் பிரார்த்திப்பதிலும் தொடங்கிவிட்டார். நான் சொல்லிவிட்டேன். நீண்ட காலத்திற்கு பிறகு பெருமானிடம் இருந்து வந்த செய்தி அது ஐயா. பெருமானின் நோக்கம், பெருமானின் விருப்பம் அகிலமெல்லாம் ஆன்மநேய ஒருமைப்பாடு செல்ல வேண்டும் என்பதே. அதனால் பெருமானிடம் இறைவனிடமும் விண்ணப்பிக்கின்ற பணியை நமது ஆன்மநேய உறவுகள் பார்த்து கொள்வார்கள். நாம் விரைந்து செய்ய வேண்டிய பணி என்பது வள்ளலாரின் உண்மையான அறிவையும் சமரச சுத்த சன்மார்க்க கொள்கையான ஆன்மநேய ஒருமைப்பாட்டை அகில முழுக்க கொண்டு செல்வது மட்டுமே என்றேன். அருண் பிரகாஷ் ஐயாவும் தாங்கள் சொல்லியதும் சரிதான் என்று சொல்லிவிட்டார். அதிவிரைவில் அருண் பிரகாஷ் ஐயாவிடமிருந்து மிகப்பெரிய பேக்கப் இருக்கிறது. என் அறிவார்ந்த ஆன்மநேய உறவுகளே, நாம் எல்லோரும் ஒன்று கூடி சமரச சுத்த சன்மார்க்கத்தின் கொள்கையான அகில சகோதரத்துவம் என்று சொல்லப்படுகின்ற ஆன்மநேய ஒருமைப்பாட்டை நாம் உலகம் முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும். பிற மொழி தெரிந்த உறவுகள் எல்லோரும் அவர்களுக்கு தெரிந்த மொழிகளில் புதிதாக யூடியூப் சேனல் தொடங்கி ஆன்மநேய ஒருமைப்பாட்டை உலகம் முழுக்க கொண்டு செல்லுங்கள். சமூக ஊடகங்கள் எல்லாவற்றையும் பரப்புங்கள். இங்கு இருக்கின்ற குறைவான சேனலை வைத்து உலகம் முழுக்க கொண்டு செல்வது சிரமமாக இருக்கிறது. 100 சேனல், இங்கு இருக்கின்ற குறைவான சேனலை வைத்து ஆன்மநேய ஒருமைப்பாட்டை உலகம் முழுக்க கொண்டு செல்ல சிரமமாக இருக்கிறது. ஒரு 100 சேனல் ஆங்கிலத்தில் உருவாகத் தொடங்கி ஆன்மநேய ஒருமைப்பாட்டை பற்றி பேச ஆரம்பித்து விட்டால் அது அகில முழுக்க மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தும். இந்த பணியை நாம் செய்தால் மட்டுமே போரில்லாத உலகம் அமையும். இந்த கேம் ஓவராகும் போது இந்த உன்னத பணிக்காக, புண்ணிய பணிக்காக இரவும் பகலும் உழைத்த நமது ஆன்மநேய உறவுகளை வள்ளலார் கைவிட்டு விட மாட்டார் என்பது உண்மை. இறுதியாக தன்னுடைய ரஷ்ய சீடனுக்கு பெருமான் பகிர்ந்தவையில் இருந்து ஒரு சிலவற்றை பகிர்கின்றேன். உண்மையில் எனது கோட்பாட்டை உணர தகுதியான சீடர் கிடைக்கவில்லை. கடவுளுக்காக தன்னை தியாகம் செய்ய விரும்பாதவர்களுக்கு இது வராது. எப்போதும் உங்களிடமிருந்து மறைக்கப்படுவார். என் உண்மையான குழந்தைகள் விளையாடுவதில்லை. இரவும் பகலும் அவர்கள் தங்கள் மனதையும் உடலையும் தெய்வீக மாற்றத்திற்கு தயார் செய்கிறார்கள். இரவும் பகலும் எங்கும் எந்த இடத்திலும் நான் அவர்களின் இதயங்களில் தங்கியிருக்கிறேன். அவர்களின் உயிர் என் மூச்சு, அவர்களின் மனம் என் மனம், அவர்களின் சொல் என் சொல். தெய்வீக அருளை வழங்குவதற்கு அவர்கள் தயாராக உள்ளனர். அவர்கள் என் சார்பாக பேச தகுதியானவர்கள். அவர்கள் விளையாடுவதில்லை, ஆனால் என்னுடைய உண்மையான அறிவை மட்டுமே பரப்புகிறார்கள். அவர்கள் நான் கடந்த எல்லா படிகளையும் கடப்பார்கள். நான் பெற்ற எல்லா அனுபவங்களையும் பெறுவார்கள். இது உண்மையில் உண்மை. இதற்கு மேல் நான் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. நன்றி.